ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விசேஷமான தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றியும், இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதுனராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விரதம்னா அது தைப்பூச விரதம் தாங்க. எப்படி மகாகந்த சஷ்டி விரதம் 48 நாட்கள் இருந்து வழிபாடுகள் செய்கிறாங்களோ அதே போல தான் இந்த தைப்பூச விரதமும். இதையும் நீங்கள் 48 நாட்கள் இருந்து எடுத்துக்கலாம். 21 நாட்களும் இருக்கலாம், 7 நாட்களும் இருக்கலாம். உங்களுடைய உடல்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் விரத முறைகளை எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 நாளாக தைப்பூச விரதம் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி பெருவாவுடையார் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஈசனை வழிபடணுமா. அதுக்கப்புறமா ஊர் தெய்வமாக இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மனை வழிபாடு செய்தணும். அதுக்கப்புறம் ஆதி கோவிலாக இருக்கக்கூடிய திருவினான்குடி முருகனை வணங்கணும். அதுக்கப்புறமா தான் மலை அடிவாரம் சுற்றி மலை மேலே ஏற தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமும் கூட. ஆனால் இப்போது இதெல்லாம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். பொதுவாக இந்த தை மாதம் அப்படின்றது அறுவடைக்கு அப்புறமா தைப்பூச நாள் அன்னைக்கு விவசாயிகள் தங்களுடைய விளைச்சலில் ஒரு பகுதியை முருகனுக்கு கொடுப்பாங்க. 400 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்திங்கன்னா இந்த பக்தர்கள் இந்த விஷயங்களை செய்துட்ருக்காங்க. அதாவது பழனி முருகனை தங்களுடைய மருமகனாக பாவித்து மருமகனுக்கு செய்யக்கூடிய அத்தனை சடங்குகளையும் அன்னைக்கு முழுக்க செய்வாங்களாம். தைப்பூச பெருவிழாவினுடைய 10 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினர் மண்டகப்படி வைப்பாங்க. இதுதான் காலங்காலமாக பழனியில் நடக்கக்கூடிய விஷயம். பொதுவாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கே உரிய ஒரு நல்ல நாள். முருகனை மட்டும் கிடையாதுங்க, எல்லா தெய்வங்களையும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த தைப்பூசம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி எல்லாமே இணைந்து வருமா. அப்படியே ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தைப்பூசம் அப்படின்னா என்ன, முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்கிய நாள் அப்படின்னு தெரியும். முருகப்பெருமானுக்கு இந்த விசேஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா முருகனுடைய ஆசி கிடைக்கும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, ஏராளமான கடவுள்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. இது நம்மளாம் யாருக்குமே தெரியறது கிடையாது. தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். தைப்பூசம் முருக வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு செய்கிறதுக்கும் சக்தி வழிபாடு குரு வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் உகந்த நாள். அதனால் தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம், அளவில்லாத பலன் கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ் நாடுகளிலும் இந்த விழா கொண்டாடுவாங்க. தைப்பூச தினத்தன்னைக்கு எல்லா முருகத்தலங்களிலுமே முருகப்பெருமான் வீதி உலா வருவார். அதுவும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும் பொழுது இந்த சிறப்பு வழிபாடுகளை செய்கிறது தான் தைப்பூசத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வே. தைப்பூசத்தன்னைக்கு முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக பழனியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கக்கூடிய முருகனுக்கு அன்னை பராசக்தி தன்னுடைய முழுமையான ஒன்று திரண்டு ஞான வேலை கொடுத்த நாள் இந்த நாள் தாங்க. ஸோ வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் தான் சமாதியானார். ஸோ இது மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த நாளில் நடக்கும். அதே போல் தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் உலகத்தில் முதலாக நீரும் நீரிலிருந்து உருவாகக்கூடிய பல ஜீவராசிகளும் உருவானதாக சொல்லப்படுது. இந்த தைப்பூச நாள் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். வரக்கூடிய தைப்பூசம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் முருகனை வழிபாடு செய்து வேண்டிய அருளாசியெல்லாம் பெற்றுக்கோங்க. இப்போ வாங்க இந்த பௌர்ணமிக்கு, அதாவது இந்த பூச நட்சத்திரத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதுன ராசி நேயர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத தான் இந்த பதிவோட நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி ஒரு மிதமான மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே இணைந்து 8வது வீட்டில் இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 10வது இடத்துல தான் இருக்க போகிறாருங்க.
பின்னோக்கி செல்லக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசியிலே தான் இருக்க போறாரு. ஸோ ராசியில குரு இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது. ஆனா, ராகு பார்த்தீங்கன்னா 9வது வீட்ல இருக்கிறாரு. கேது 3வது வீட்ல இருப்பாங்க. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு வேலையில எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ஈஸியா நடக்க போறது கிடையாதுங்க. எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். இடமாற்றம் உறுதியா இருக்கும். இந்த நேரத்தில வணிகத்தில இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா நீங்க ஒரு நல்ல லாபத்த வந்து பார்க்க முடியும். உங்களுடைய வணிகத்துக்கு புதிய திசைகளை எல்லாம் வந்து எடுக்க முடியும். அதாவது ஏற்கனவே நீங்க நம்பி இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைய வந்து காப்பாத்திக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து உங்கள நம்பக்கூடியவங்க தான். அந்த நம்பிக்கைய காப்பாத்துற மாரி நீங்க நடந்துக்கோங்க. உங்களுக்கு அதுதான் வந்து நல்லதும் கூட. சொல்லப்போனா வரக்கூடிய நாட்கள்ல காதல் உறவுகளுக்கு ஒரு நல்ல டைமிங்குன்னு சொல்லலாம். உங்க அன்புக்குரியவரோட தரமான நேரத்த உங்களால செலவிட முடியும். ஸோ காதலும், அன்பும் மட்டும் தான் ஒவ்வொருவருடைய உறவையும் இணைத்து கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு அந்த விஷயம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண உறவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையோட தரமான நேரத்தெல்லாம் செலவிடுறதுக்கு முயற்சி செய்வீங்க. நிதி ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தினுடைய பிற்பாதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடி கொஞ்சம் கடினமா இருக்கும் தான். கடினமான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, பின்னாடி உங்களுக்கு ரொம்ப வெற்றிகள் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் அப்படிதாங்க. முன்னாடி வரக்கூடிய சவால்களை எல்லாம் எதிர்கொள்றதுக்கு தைரியத்த வளர்த்துக்கோங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தினுடைய கண்ணோட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் நல்லா இல்லங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க தீவிரமான ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தில முக்கியத்துவத்த வந்து எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில நல்ல கவனம் வந்து செலுத்தணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தொடக்கத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆனா, அதுக்காக தேவையில்லாம வரக்கூடிய பயணங்களை எல்லாம் ஏத்துக்காதீங்க. தேவையற்ற பயணங்களை எல்லாம் நீங்க வந்து தவிருங்க. உங்களுக்கு தெரியும் எது தேவையானது, தேவையில்லாதது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. ஏன் இந்த தேவையில்லாத பயணங்களை எல்லாம் தவிர்க்க சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து உடல்நிலை வந்து மோசமாகும். ஸோ அதனால் நிதி இழப்புகளானது ஏற்படும். ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா, அதுக்காக அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி வாகனம் ஓட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாகனம் ஓட்ட முடியும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கக்கூடியதாக போய் அமைஞ்சிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் வந்து பொறுமையாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நலத்திலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுடைய உடல்நலமும் மோசமடைய ஆரம்பிக்கும். உடல்நல பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் மனசுக்கு கவலைகளை எல்லாம் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவரையும் நீங்கள் நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தில் மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு வழிகாட்டியாக மட்டும்தாங்க இருக்கணும். ஜோதிடத்தின் மூலமாக நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களையுமே வந்து செய்ய முடியும். ஸோ ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வயசு வித்தியாசத்தின் வாரியாக பிரிச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். மூட்டு வலி வர்றது, வயிற்று பிரச்சனை வர்றது, ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வந்து உங்களை வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தோல் ஒவ்வாமைகள் வரும். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும், பொறுமையாகவும் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதனால் அந்த சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு தர மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்துக்கோங்க. ஆன்மீக ரீதியாக எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது சின்னதாக பெருசாக அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையவே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா, உண்மையாக செய்கிறோமா, அது மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்குமே தவிர நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருசாக நிலைய விலை உயர்ந்தது செய்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளால் முடிந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்தாலே இறைவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க.
ஸோ மிதுன ராசி என்பவர்களாகிய நீங்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்குரிய புதன்கிழமைகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த நாட்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் சிறப்பான பூஜைகள் செய்ய, அதாவது குழந்தைகளுக்கு பூஜைகள் செய்யணுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள், இனிப்புகள் செய்து கொடுக்கறது, சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதம் கொடுக்கறது, ஏழை குழந்தைகளை பார்த்து நீங்கள் எதுவும் தாதர்மங்கள் கொடுக்கறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிகள் மாதிரி தான். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய வகைகளில் உங்களுக்கு அது முன்னேற்றமாக இருக்கும். இந்த பதிவில் மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.